ஃப்ளட் அப்படிங்கிற வார்த்தை நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமானது தான். என்னவிக்கு வருஷம் நடந்துட்டு இருக்கே ஃப்ளட்டு அப்படிங்கிறது தானே. ஆனால் 2023 அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட 10 டெட்லி ஃப்ளட் அப்படிங்கிறத பல உலக நாடுகள் பதிவு பண்ணியிருந்தாங்க. சில நாடுகள் 125 வருடங்கள் இல்லாத அளவுக்கான ஃப்ளட், சில நாடுகள் 200 வருஷமா இப்படி ஒரு ஃப்ளட்டை பார்த்ததே கிடையாது, சில நாடுகள் 1000 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஃப்ளட்டு மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா 2024 என்ன காட்டும்? அதற்கு சாம்பிளா அரபுலக நாடுகளை நம்ம எடுத்துக்கலாம். ஒமான், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், துபாய், சவுதி அரேபியா, இந்த மாதிரியான நாடுகள்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது எங்களெல்லாம் ஃப்ளட் அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கடந்த 2 தினங்களாக எல்லா இடங்களிலும் வரக்கூடிய செய்தி, அரபுலக நாடு தண்ணீரில் தத்தளிக்கிறது, விலை உயர்ந்த கார்கள் அடித்து செல்லப்படுகின்றன. இந்த செய்தியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இது தோடி முடியலை. இதுதான் தொடக்கம். 2024 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான சாம்பிள் பிக்சர். கிளவுட் சீடிங் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்களே, உண்மையா இல்லை வேற ஏதாவது காரணங்கள் இருக்குமா? இப்படி பல இன்ஃபர்மேஷனை தான் இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஜனவரியில் ஆக்லாண்டில் வந்த ஃப்ளட் இதுதான் 2023 முதல் ஃப்ளட் அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு பிப்ரவரியா இருக்கட்டும், அதன் கண்டினியூஸாகவே நிறைய நாடுகளில் ஃப்ளட் அப்படிங்கிறது வருது. ஜூலையில் நியூயார்க் ஃப்ளட் அப்படிங்கிறதும், ஆகஸ்டில் பீஜிங்கினுடைய ஃப்ளட் அப்படிங்கிறதும், அடுத்ததாக ஹாங்காங், கிரீஸ், ஸ்பெயின், இந்தியா, பிரேசில், பல்கேரியா, துருக்கி, ஒமான், குவாட்டமாலா, மெக்சிகோ, லிபியா. செப்டம்பரில் லிபியாவில் பெரிய ஒரு ஃப்ளட் இருந்துச்சு. பாகிஸ்தான்லேயும் ஃப்ளட் வந்தது என்பதெல்லாமே குறிப்பிடத்தக்கது. இப்படித்தான் பல நாடுகள் 2023 எதிர்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். பல நாடுகள், நாட்டு மக்கள் அப்படிலாம் சொல்லும்போது இதை என்ஆர்ஐக்களும் ரொம்ப பேர் கேட்டுட்டு இருப்பீங்க. ஸோ என்ஆர்ஐஸ் அப்படின்னு சொல்லும்போது, இந்தியா எங்களுக்கு பிடிக்கும், நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம், எங்களுக்கான ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியுமா அப்படிலாம் சொல்லி நீங்கள் கேள்வி கேட்பதும் அதற்கான பதில் அப்படிங்கிறதையும் நான் அதில் சொல்லிடுறேன். என்ஆர்ஐ டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிட்டத்தட்ட 30-50% பிரீமியம் கம்மியாக உங்களால் என்ஆர்ஐ டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எடுக்க முடியும். என்ஆர்ஐ டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வெளிநாடுகளை விட இங்கே நமக்கு நிறைய விஷயங்கள், அதாவது டேர்ம் கூடுதலாக கிடைக்கும். சில நாடுகளில் 20 வருஷம் 30 வருஷம் தான் நம்மளால் டேர்ம் இன்சூரன்ஸ் போட முடியும். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 99 வருஷம் வரை டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதுலாம் போடலாம். மஸ்ட்டாக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் முக்கியம் அப்படிங்கிறத பல முறை நான் வலியுறுத்தி இருக்கிறேன். இது என்ஆர்ஐக்கான ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்றதுனால நீங்கள் செய்ய வேண்டியது கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல போய் உங்களுடைய கேள்விகள் எல்லாமே கேட்கலாம். என்ஆர்ஐஸ் அப்படின்னு சொல்லும்போது எப்போ மெடிக்கல் டெஸ்ட் அப்படிலாம் செய்ய வேண்டியதாக இருக்குமே அப்படின்னு கேட்டால், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே முடிஞ்சு விடும். சில நேரங்களில் ஆன்லைன் வழியாகவே மெடிக்கல் டெஸ்ட்லாம் முடித்து விடக்கூடிய சில நிறுவனங்களும் இருக்குது. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணுறதுக்கு தேவையான ஒரு லிங்க் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுதான் கீழே இருக்கக்கூடிய லிங்க். ஜிஎஸ்டி கட்ட வேண்டியதாக இருக்குமே அப்படின்னு கேட்டால் அதுலேயும் நிறைய விதமான டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது வித்தவுட் ஜிஎஸ்டி உங்களால் ப்ரீமியம்லாம் எடுக்க முடியும். உங்களுடைய அமௌண்ட் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப சேஃபாக இருக்கும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இதற்கான மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை சொடக்கி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் லிமிடெட் பேயாக இருக்கட்டும், இன்னும் பல அலவன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே தெரிந்து கொள்வதற்கு செய்ய வேண்டியது நல்லபடியாக ஒரு இன்சூரன்ஸை ஸ்டடி பண்ணிட்டு எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது தான். 2023 ஜனவரி 27 அப்படிங்கிற அந்த டேட்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா, நியூசிலாந்தில் ஏற்பட்ட ஹெவி ரெயின். இந்த ஹெவி ரெயின் அப்படிங்கிறது 200 வருஷத்துக்கு பிறகு எங்க நாட்டில் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 539 மில்லிமீட்டர் மழை அப்படிங்கிறது பதிவு செய்யப்படுகிறது. இந்த 539 மில்லிமீட்டர் மழை அப்படின்னு சொல்லும்போது 1853 அப்படிங்கிற ஒரு வருடத்தில் இதே மாதிரி அவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதை விட கூடுதலான மழை பொழிவு அப்படிங்கிறது இருந்திருக்கு. பீஜிங் எடுத்து நம்ம பார்த்தோம்னா, சீனால ஆகஸ்ட் 1, 2023 பெய்த மழை காரணமாக 3 நாள்ல 744 மில்லிமீட்டர் அளவுக்கான மழை பெய்திருந்தது. இது கிட்டத்தட்ட ஒரு 150-200 வருடங்களுக்கு முந்தைய மழை பொழிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முன்னாடி இருந்தே மழை பொழிவு அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சமாக இவ்வளோ அக்யூரேட்டா இல்லைனாலும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய தரவுகள் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. புதுமையான விஷயம் கிடையாது. இயற்கை தன்னைத்தானையே அது ரீலோடு ரிஃப்ரெஷோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறுகிறது அப்படிங்கிறது நம்மளால கண் கூட பார்க்க முடியுது. ஆனால் அரபுலகம் இதுக்கு என்டையராக டிஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு உலகம். அந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் மணல் திட்டுகள் தான் இருக்கும். ஃபுல்லாகவே பாலைவனங்கள் தானே, அங்கே எண்ணெய் வளங்கள் தானே இருக்குது. 1949 அரபுலகத்தில் பல நாடுகளில் எண்ணெய் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. அப்போ இந்த காலகட்டத்துக்கு முந்தைய காலகட்டம் அப்படிங்கிறது அரபுலகம் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணுவோம். அந்த வகையில் பார்க்க போனால் 1949களை விட இப்போ பெய்திருக்கக்கூடிய மழை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவு மழை அப்படின்னு சொல்லலாம்.
கிட்டத்தட்ட 10ல இருந்து 20 நாடுகள் கிளவுட் சீடிங் அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கிளவுட் சீடிங் அப்படிங்கிறது என்ன? சில்வர் அயோடைடு அப்படிங்கிற சில பல கெமிக்கல்ஸை இவங்க என்ன செய்வாங்க, அப்படியே மேகத்தில் கொண்டு தூவி விடுவாங்க. அப்படி தூவி விடும்போது ஏற்படக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மழை பொழிவுக்கு காரணமாக மாறும் அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே செஞ்சுட்டு இருக்காங்க. இந்தியா செய்கிறாங்க, சீனா ஒலிம்பிக்லலாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம், சவுதி அரேபியா, எல்லா அரபுலக நாடுகளும் செய்கிறாங்க. இவங்கெல்லாம் ஏன் செய்கிறாங்க அப்படிங்கிற அடுத்த கேள்வி. அங்கெல்லாம் மழை இல்லாமல் இருக்கும். பீஜிங்கில் ஏன் சீனா வந்து ஒலிம்பிக்கின் போது இந்த மாதிரி கிளவுட் சீடிங் செஞ்சாங்கன்னா, ஒலிம்பிக் நடைபெறும் போது மழை பெய்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிட்ட இருக்கக்கூடிய எல்லா மேகங்களுடைய மழையும் பொழிய வைப்பதற்காக கிளவுட் சீடிங் அப்படிங்கிறத செய்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணிக்கலாம். மழை பொழிவு அப்படிங்கிறத கட்டுப்படுத்துவதற்காக இல்லாட்டி மழை பொழிவை அதிகப்படுத்துவதற்காக வெதரை மாடிஃபை பண்ணுறதுக்காக கிளவுட் சீடிங் அப்படிங்கிறது செய்கிறோம். ஸோ இது ஒரு வெதர் மாடிஃபிகேஷன் சிஸ்டம் தான். ஆனால் இந்த வெதர் மாடிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இப்போ பெய்திருக்கக்கூடிய மழை யுனைடெட் அரப் எமிரேட்ஸாக இருக்கட்டும், ஒமானாக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், இங்கெல்லாம் செய்யப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அதற்கு அந்த அரசாங்கம் இல்லை, இதெல்லாம் நாங்கள் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது செய்யல அப்படின்னு சொல்லி அவங்க உறுதிப்பட சொல்றாங்களான்னு கேட்டா, அந்த நேரத்தில் ரொம்ப பெரிய அளவில் இடியும் காற்றும் இருந்தால் கிளவுட் சீடிங் செய்யறது அப்படிங்கிறது வேஸ்ட். அதனால நாங்கள் செய்யல, இடியும் புயலும் காற்றுமாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. பட் இதை ஓரளவுக்கு நம்பலாம். கிளவுட் சீடிங் அப்படிங்கிறது அவங்க செஞ்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது தான். ஏன்னா இப்போ எல்லா இடங்களிலுமே மழை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கு, வெப்ப காற்று அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருந்தது. இந்த நேரத்தில் கிளவுட் சீடிங் செஞ்சிருந்தாலும் செய்யாமல் இருந்தாலும் இயற்கையாகவே வந்த ஃப்ளட்டா இருந்தாலுமே இப்போ துபாய் இல்லாட்டி ஒமான், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் எல்லாருமே பாதிப்படைஞ்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய விலை உயர்ந்த கார்கள் எல்லாமே அடித்து செல்லப்பட்டது அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிய கேள்விக்குறிக்குள்ள ஆக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது, அதுவும் இந்த மழை வடிநீர் அப்படின்னு சொல்றது இல்லவே இல்லை. அந்த மழை அப்படிங்கிறதே அவங்களுக்கு ரொம்ப ரேர். அதற்காக எதுக்கு வடிநீர் அப்படிங்கிறது, ஒரு கால்வாய் அப்படிங்கிறது செய்ய வேண்டும்? இதுதான் அங்க இருக்கக்கூடிய அரபுலக நாடுகளுக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய பெரிய எச்சரிக்கை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதே மாதிரியான ஃப்ளட் வரும் காலங்களில் தொடர்ச்சியாக இருக்குமாயின், போன வருடத்திலையும் இதே மாதிரியான மழை பெய்தது. பெரிய அளவில் ஃப்ளட் இல்லைனாலும் மழை அப்படிங்கிறது எல்லா அரபுலக நாடுகளிலும் பெய்திருந்தது. இன்னைக்கு ஒமான் நாட்டை எடுத்து பாருங்க, இல்லாட்டி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் எடுத்துலாம் பாருங்க. அங்கெல்லாம் வந்து மழை காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிறது அப்படிங்கிறது தான் வந்திருக்கக்கூடிய ஷாக்கிங்கான தகவல். பாலைவனங்கள் எல்லாமே இப்ப பச்சை பசேரா மாறி இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரியான தகவலையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த இடத்துல அரபுலக நாடுகள் மட்டும் இந்த பாதிப்புக்கு உட்பட போகிறார்களா அப்படிங்கிறது தான் சிம்பிளான ஒரே ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்களுக்கும் தெரியும், நோ அப்படிங்கிறது. என்ன நோ சொல்ற விக்கி அப்படின்னு கேட்டா, எஸ், இதுவரையிலும் இல்லாத அளவுக்கான ஹீட் வேவை நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். வீட்டில் யாராவது நிம்மதியாக தூங்குறோமா? இல்லை. எங்கேயாவது போனால் எங்கேயாவது எப்படியாவது நமக்கு ஏதாவது குடிக்க தண்ணீர் கிடைச்சிடாதா? ஜில்லுன்னு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட முடியாதா? ஏதாவது ஒரு மரம் கிடைக்காதா, நிழல் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் வேர்த்து ஊத்துது அப்படி. அப்போ இந்த அளவுக்கு ஹீட் வேவ் அப்படிங்கிறதும் இருப்பதனால இந்த முறை 2024 அதிக அளவு மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. மழைனா சாதாரண மழையா இருக்க போறது கிடையாது. எப்படி அரபுலக நாடுகளை பேய்மழை ஆட்டியதோ அதே அளவுக்கான பேய்மழை இந்த வருடம் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகளுடைய எச்சரிக்கை. சரி, இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியவே முடியாதா அப்படின்னு கேட்டா, நம்ம நிறையவே ப்ரெடிக்ஷன் நடத்தினாலும் இயற்கையை ஓரளவுக்கு தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இவங்களுடைய கருத்தா இருக்கு. ஒருவேளை இப்போ மேற்குலக நாடுகளை விட அரபுலக நாடுகள் காசுல ரொம்ப பெரிய அளவுல உயர்ந்த நிலைமையில இருக்காங்க. ஏன்னா அவங்க கிட்ட இல்லாத காசு இல்லை. எண்ணெய் எதை எடுத்தாலும் காசு தான், எங்க தோன்றினாலும் காசு தான். அப்படிப்பட்ட நாடுகளாலேயே ஒரு ஃப்ளட் வரப்போகுது, இந்த மாதிரியான மழை வரப்போகுது அப்படிங்கிறத 100% அவங்களால அக்யூரேட்டா பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியல. அப்படி இருக்கும் பட்சத்தில் வளர்ந்து வரக்கூடிய நாடுகள், ஏழ்மையான நாடுகள், இவங்கெல்லாம் ஃப்ளட்ல இருந்து எப்படி தப்பிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை உலக நாடுகள் இன்னைக்கே கேட்டுட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு பக்கமா ஹீட் வேவ், இன்னொரு பக்கமா ஃப்ளட் அப்படிங்கிறது இரண்டு பூமியாக இல்லை, ஒரே பூமியில பல இடங்களில் பல சூழ்நிலைகள் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துகிறது. இதற்கு கிளைமேட் சேஞ்ச் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அது ஒரே ஒரு காரணம் தானே தவிர முழு காரணமும் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறதுல நம்மளால தூக்கி போட முடியாது. துபாய் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 142 மில்லிமீட்டர் அளவுக்கான மழை அப்படிங்கிறது பெய்கிறது. அதே நேரத்தில் துபாய் ஏர்போர்ட்டை நம்ம எடுத்து பார்த்தோம்னா 127 மில்லிமீட்டர். அங்க ஒரு வருடம் முழுவதுமாகவே பெய்ய வேண்டிய மழை என்பது வெறும் 76 மில்லிமீட்டர் தான். ஒரு வருடத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே தினங்கள்ல அதை விட கூடுதலா பெய்து இருக்கிறது அப்படிங்கிறது தான் துபாயில் இருக்கிறவங்களுக்கே ஷாக்கிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒமான் எடுத்து பார்த்தீங்கன்னா 230 மில்லிமீட்டர் மழை அப்படிங்கிறது பெய்து இருக்கிறது. சண்டேல இருந்து வெனஸ்டே வர ஆவரேஜ் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பார்த்தா கூட 100 மில்லிமீட்டர் தான் ஒரு வருடத்திற்கு. ஒரு வருடத்திற்கு 100 மில்லிமீட்டர் அப்படிங்கிறதும் 2-3 தினங்கள்ல 230 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசத்தை நாம உணர்ந்திருக்கலாம்.
சரி, அப்ப கிளவுட் சீடிங் இல்லை அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னா இதே மாதிரியான ஒரு நிலைமை எல்லா இடங்களிலும் வருமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்ப கிளவுட் சீடிங் இல்லை, நீங்க மழை அப்படிங்கிறது இனிஷியேட் பண்ணல, மழை பெய்யாத இடங்களில் அதிகமாக மழை பெய்து விட்டது அப்படின்னா மழை பெய்யக்கூடிய இடங்களில் வறட்சி அப்படிங்கிறதும் இல்ல வறட்சி நிலவக்கூடிய இடங்களில் அதிக அளவு மழை அப்படிங்கிறதும் இந்த வருடம் இருக்கலாம். ஒரு ஜோசிய மாதிரி தாங்க, ஒரு கணிப்பு மாதிரி தான், வேற எதுவுமே இல்லை. இதுக்கு பின்னாடி நம்மகிட்ட டேட்டாவே கிடையாது. இதுக்கு பின்னாடி எவ்வளோ வல்லுநர்கள் டேட்டா இருக்கு, எல்னினோ லானினோவாகக்கூடிய அந்த ஒரு டிரான்சிஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கூட இதற்கு ஒரு காரணமா என்று கேட்டால், விஞ்ஞானிகள்கிட்ட கேட்டால் அது ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர அதுதான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஏற்படக்கூடிய வெப்ப காற்றினுடைய சலனம், அந்த சலனத்தால் ஏற்படக்கூடிய உயர்வு காற்றழுத்தம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு புயலா மாறுவதற்கான வாய்ப்பாக மாறும். இது எப்ப வேணாலும் எந்த செகண்ட் வேணாலும் நடக்கலாம். அப்போ இங்க ப்ரெடிக்டபிள் இல்லாத ஒரு சிச்சுவேஷனுக்கு நாம நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு தகுந்தது மாதிரி நம்முடைய அரசாங்கங்களும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். இன்னைக்கு இந்த செய்தியை பார்க்கும்போது அங்கதானே நடந்துட்டு இருக்கு, நம்ம ஊருக்குலாம் வரவே வராதுன்னு சொல்லி தயவு செஞ்சு நம்பிராதீங்க. எத்தனை கோடி செலவு பண்ணாலும் இயற்கைக்கு முன்னாடி நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல தோற்றுதான் ஆக வேண்டும். ஸோ பார்க்கலாம். அடுத்ததா இந்த ஒரு எச்சரிக்கையிலிருந்து நம்ம அரசாங்கம் என்ன பாடம் படிச்சுக்கிட போறாங்க, நாம என்னெல்லாம் அடுத்தடுத்த விஷயங்கள் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது எல்லாம் உங்களுடைய ஒரு கற்பனைக்கும் உங்களுடைய எண்ண ஓட்டத்திற்கும் நான் விட்டுடுறேன். ஏன்னா இதுக்கு அடுத்தபடியா சில பல உண்மையான தரவுகளுடன் இந்த வெதர் மாடிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள். அதே மாதிரி என்ஆர்ஐ டேர்ம் இன்சூரன்ஸ் எடுப்பதற்கு ஒரு 30% 50% பிரீமியம் அப்படிங்கிறது கம்மி, கூடுதலான வருடங்கள் அப்படிங்கிறது நமக்கு டேர்ம் இன்சூரன்ஸ்ல கிடைக்கும். ஜிஎஸ்டி இல்லாமே நம்மளால எடுக்க முடியும் அப்படிங்கிறது, இன்னும் பல பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்கை நீங்க சொடக்கி உங்களுக்கு தேவையானதை படிங்க. ஸ்டடி பண்ண பிறகு நிச்சயமா உங்களால் என்ன செய்ய முடியும், ஒரு நல்ல ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியும். ஸோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.